இப்போ குப்பைக்குள்ள வைரம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கு. அந்த குப்பையால் வைரம் மறைக்கப்பட்டு இருக்கு. குப்பையால் வைரம் மறைக்கப்பட்டு இருக்கனால உங்கள் கண்களுக்கு அந்த வைரம் தெரியல. ஆனால் அந்த வைரம் எப்பவும் போல் அந்த குப்பைக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்குது. உங்கள் கண்களுக்கு தெரியல. அந்த குப்பையை நீங்கள் அகற்றும் போது அங்கே ஒளிர்ந்து கொண்டு இருக்கிற வைரம் உங்கள் கண்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் உங்களுடைய அடி ஆழத்தில் எப்போவுமே இறைவன் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் உங்கள் குப்பைகளெல்லாம் போட்டு அவனை மறைச்சி வச்சுருக்கீங்க. அவனை மறைச்சி வச்சுக்கிட்டு நிம்மதியை தரக்கூடியவனை, அமைதியை தரக்கூடியவனை, ஆனந்தத்தை தரக்கூடியவனை உங்கள் உள்ளேயே போட்டு மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு வெளி பொருள்கள்லையும் வெளி மனிதர்கள்லையும் வெளி இடங்கள்லையும் சுற்றி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கிடைக்கும்? அந்த நிம்மதியை கொடுக்குறவனையே, அந்த அமைதியை கொடுக்குறவனே உங்களுக்குள்ளே தானே இருக்கான். உங்கள் உள்ளே வச்சு நீங்கள் தேவையில்லாத அந்த மனப்பதிவுகளால் அந்த எண்ணங்களாகிய அந்த குப்பைகளை போட்டு மூடி மறைச்சி வச்சுட்டு வெளியிலேயே தேடி அலைஞ்சிங்கன்னா எப்படி அது கிடைக்க முடியும்? அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே எப்படி குப்பைகளை அகற்றினா அந்த வைரம் அங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதே தான் உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை நீங்கள் அகற்றினா போதும். அங்கே ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய காட்சி உங்களுக்கு வெளிப்பட்டு அந்த அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் திளைக்க போகிறீங்க.